ஓகே. திருப்பிஹெச்கேன்னு ஒரு படம். தேவயானியோட ஆரம்ப காலத்து ரசிகர் மன்றத்தோட தலைவராக இருந்தேன் நான். பூந்தோட்டம் தேவயானி ரசிகர் மன்றம். அப்போ கூட போஸ்டர் ஓட்ட தேவயானி அமௌண்ட்டாக இருந்து டைரக்டா பேமெண்ட்லாம் வரும். சரி, தேவயானி படத்தை முதல் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணுமேனு வந்தா அந்த படத்துக்கு தேவையா நீ அப்படின்னு சொல்லி அந்த படத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பாதி படத்துல இன்ட்ரோல் வரைக்கும் பேசவே இல்லை, ஊர்ம பொம்மை மாதிரி இருந்தாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் 2 வார்த்தை பேசினாங்க. அதுக்கு பேசாம அவங்களுக்கு ஒரு போட்டோ போட்டு மாலை போட்டு இவங்க தான்ப்பா அம்மான்னு வச்சிருக்கலாம் அந்த படத்துல. சரி, அதை விட்டுருங்க. தேவயானி தான் அப்படி தேவையில்லாம போயிட்டாங்க வச்சுங்க. சரத்குமார் அவருக்கு ஒரு 3 நாள் 4 நாள் மொத்தமா கால்ஷீட் வாங்கி ஒரே ரூம்ல வச்சு படத்தை எடுத்து அதையும் முடிச்சிட்டாங்க. ஏன்னா வீடு தேர்வதற்கு 2 தடவை வெளியே அவுட் ஆஃப் போட்டாங்க. அந்த காமெடி மேன் ஒருத்தர் கூட்டு வந்தாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கால்ஷீட் வாங்கியிருப்பாங்க போல. 1 மணி நேரம் 1 மணி நேரம் கால்ஷீட் வாங்கியிருப்பாங்க போல. அப்படியே வச்சு அப்படியே போட்டு போயிட்டாங்க. எல்லாமே இருக்கட்டுங்க. ஒரு டீ கடை அப்படின்னு சொல்லி படம் எடுத்தா பின்னாடி டீ கடையாவது காட்டணும், அட்லீஸ்ட் டீயாவது காட்டணும். வாயிலேயே டீன்னு சொல்லிட்டு போயிட்டா அது என்னங்க அர்த்தம்? இப்படிதாங்க படம். எந்த ஒரு சீனுக்குமே ஒரு கண்டினியூ இல்லை, எதுக்கு ஒரு பிரம்மாண்டமே இல்லை. இது என்னங்க ஒரு படம்? இது உண்மையிலே இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா. 200 ரூபாய்க்கு ஒருத்தா 200 ரூபாய்க்கு ஒருத்தா 200 ரூபாய்க்கு இல்லை, 20 ரூபாய்க்கு வந்து